என்னங்க இன்னைக்கு எங்க வேலை? நாலு சமைக்கலாம் அவங்க வீட்டில் தான் வேலை. நாளைக்கு அங்கே சென்ட்ரிங் வேற போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போட்டால் எப்படி ஒரு வாரத்துக்கு லீவ் இருக்கும். இப்ப பொங்கலை கணக்கு பண்ணியா? ஆமாம். அதுக்கப்புறம் எங்க பொங்கல் நான் ஆரம்பித்தலையே நிறைய பேர் லீவ் போட்டாங்க. இன்னும் பொங்கல் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு வாரம். அவ்வளோதான், இந்த மாதம் பொழப்பு இப்படியே ஓடிரும்போ. உனக்கு வேலை இருக்கா இல்லையா? போகணுங்க. போய் தான் வேலை வெட்டியை போய் பார்க்கணும். பொங்கல் வந்துருச்சுன்னா கையில செலவுக்கு வேற காசு வேணும்ல. ஆமாம் ஆமாம், அதுவும் தான். எனக்கு பொழப்பு இருந்தால் ஒன்று பார்க்கலான்னு பார்த்தா நம்ம இப்படி போனால் அப்படி ஆகுது, அப்படி இருந்தால் இப்படி ஆகுது. சம்பாரிச்சு 15 சேர்க்கலான்னு பார்த்தா வேலை இருக்க மாட்டேங்குது. வேலை இருந்தால் சம்பாதிக்கணுன்ற என்ன வர மாட்டேங்குது. நான் இருந்த கல்லக்கான கல்ல இருந்தால் நாயக்கானன்ற கதை தான். எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. வர ஆட்டுக்கு போன் எடுத்து உடைச்சிடலாம் போல இருக்கு. இவன் என்ன வேலைக்கு போகலையாடி? இன்னும் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானா? காலையில வேலைக்கு போற மாதிரி எந்திரிச்சான், குளிச்சான், இந்த பேண்ட் சட்டையை மாட்டினா, இந்த போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டான். ஏய் கேடா, ஏய் என்னடா? என்ன நொன்னப்பா வேலை வெட்டிக்கு போகாம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ எரிச்சல்ல இருக்க. என்னை கண்டுபிடிக்காதப்பா. என்கிட்ட போய் செத்தறலாம் போல இருக்கு. நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்க, ஆனா செய்ய மாட்டேங்கிற. அம்மா பாத்தியமே என்ன சாக சொல்லுதுண்டப்பா. ஐயோ காலங்கத்தாலனா அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பஞ்சாயத்தே ஓய மாட்டேங்குது. வேலை வெட்டிக்கு போகாம என்னடா உனக்கு எரிச்சல் வெங்காயம் வந்துகிட்டு இருக்கு? தளபதி படம் ரிலீஸ் ஆகலன்னு கடுப்புல இருக்கேன். சும்மா கண்டுபிடிக்காதப்பா. ஏண்டா வேலைக்கு போனாதான் காசு வரும். காசை வச்சு 4 விரவை வாங்கி போட்டா அடுப்பு எரியும், அரிசி வாங்கி போட்டா சோறாகும். அதை பத்தி உனக்கு கவலை இல்லை. படம் ரிலீஸ் ஆகலன்றத உனக்கு கவலையாடா? எப்பா தளபதி, அவரு தலை நீ எனக்கு பிறந்த தலை வலிடா. வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தேன்னு வையி, நீ சொன்ன இன்னைக்கு ராத்திரி நான் செஞ்சே போடுவேன். ஓடிரு. ஐயோ ஆண்டவனே, 2 பேத்துக்கு இந்த சல்லையே ஓய மாட்டேங்குது. எந்த நேரத்துல தான் பெத்த எடுத்தேன்னு தெரியல. இங்க வரடி, சாயங்காலம் இவன் வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் இன்னைக்கு ராத்திரி கலவையை பூசுற மாதிரி படுக்க வச்சு பூசி போடுவேன். ஓம் சக்தி பராசக்தி, எங்க அப்பா ஒரு தீய சக்தி. அடியும் கொப்புறான வெள்ளக்க மாத்தி எடுத்துட்டு வந்தேன்னு வைக்கி, வெறி எடுத்து போடுவேன். அடி தீய சத்தின்னு சொல்லிட்டு போறான். நான் மட்டும் கஷ்டப்பட்டு உழைக்கலன்னா இந்த நாயெல்லாம் வீட்டுல உட்காந்து திங்க முடியுமா? சரி விடுங்க, அவனை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு பொய்ய பேசிக்கிட்டு திரியறான். இவனை கண்டுபிடிக்கணுன்றதுக்காகத்தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இரு, வேலைக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஷபா, வேலைக்கு வேற போகணும். இந்த சிம்ரன் ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இருக்கா. இல்லைன்னா வேலைக்கு போகணும், கிளம்பலையான்னு வா. சிம்ரனே, சிம்ரனே, என்ன பத்திரகாளியக்கா? வேலைக்கு போகணும் எப்பயும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்க? என் அண்ணன் இன்னைக்கு ஊர்ல இருந்து வரேனுச்சு. ஊர்ல இருந்து வராரா? யாரு? என் காளிமுத்து அண்ணன். அப்படியா? சரி சரி. நாளைக்கு சென்ட்ரிங் போடுறோம்ல, அதுவும் இல்லாம வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு சாப்பாடு ஆக்கி போடணும். என் வீட்டுல என் மனுஷனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதான் எங்க அண்ணனை வர சொன்னேன். எல்லாம் சேர்ந்து ஆக்கணும்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு. அப்படியா? சரி சரி. இன்னைக்கு நீ வேலைக்கு வரலையா? இல்லக்கா, இந்த வேலை கிடக்குது. இந்த வேலையை நம்ம வேலையை விட்டுவிட்டு அங்கே வந்து இருந்தோம்னா இன்னைக்கு பொழுது அங்கேயே ஓடிடும். அப்புறம் இந்த வேலையை யார் பார்க்கறது? இந்த மளிகை ஜாமான்லாம் போய் வாங்கிட்டு வரணும் சமைக்கிறதுக்கு. பையன் சொன்னால் கடையிலே ஆர்டர் சொல்லிடுவோம் அப்படின்னு. நான் தான் சொன்னேன், கடையில் வாங்கினா ஊருப்பட்ட செலவாகும், அதுக்கு நாங்கள் வீட்டிலேயே ஆக்கிடுறோம் அப்படின்னு. சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டான். கெடா வேற வெட்டணும். விட்டுறீங்களா? சரி சரி. அதான் கெடால வெட்ட வேண்டியது இருக்கு. அண்ணனும் வந்துச்சு, அண்ணன் அண்ணி அப்புறம் பிள்ளை எல்லாமே வராங்க. மருமவெல்லாம் வந்தாங்கன்னா ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா வேலை முடியும்ல. ஓ சரி. அப்போ இன்னைக்கு வேலைக்கு வரல? ஆமாக்கா வரலக்கா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரிம்மா, பொழப்ப பாரு. நானும் வேலையை முடிச்சுட்டு வேணா சாயங்காலம் வந்து ஏதோ கூடமாட ஒத்தாசை பண்ணுறேன். சரிக்கா. சரி நான் வரேன். ஆ எல்லாரும் வீடு கட்டுறாங்க. நமக்கும் ஆசைத்தான் சொந்த வீடு கட்டணும்னு. எத்தனை காலத்துக்கு தான் நம்மளும் இந்த வாடகை வீட்டிலேயே கதின்னு கிடக்க போகிறோமோ தெரியல. ஆத்தாடியாத்தா, என்னடி இது? ஊரே இங்கே தான் இருக்குது. அதான் பாருமா, நமக்கு தான் ஒன்றும் தெரியல. ஆனால் ஊர்க்காரவங்களும் இங்கே தான் இருக்காங்க. அதான் பாரு, அப்புறம் இந்த மாணிக்கம் முத்து, இந்த அங்கே நம்ம பக்கத்து வீட்டுக்காரி செவ்வந்தி எல்லாரும் இங்கே தாண்டி இருக்காளுங்க. பக்கத்துல தான் நம்ம இருக்கோம். ஒரு வார்த்தை சொன்னாளுங்களா 3000 கொடுக்குறாங்கன்னு மூச்சு இல்லாம வாங்குறாளுங்க பாத்தியா? ஆமாம்மா, காசுன்னு வந்தா தான் பேயா அலைவாளுகளே நம்ம ஊருக்காரிக. பாரு எப்படி இருக்கிறாளுகன்னு. இந்த கூட்டத்துல எப்படி காசு வாங்குறது? அதானேம்மா, இது முடியறதுக்கே இன்னைக்கு ஒரு பொழுது ஆயிடும் போல இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படிம்மா வாங்குறது? அடியே, அதுக்குன்னு நம்ம விட்டுறக்கூடாதுடி. நம்மளோட உரிமைடி, உரிமை. விட்டோன்னு வையே, உன் அன்னிக்காரிக்கு காதில் போணுச்சு 3000 அவன் வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் நமக்கு காசு கிடைக்காம போயிடும். கூட்டமாவது நாட்டமாவது வாடி உள்ளுக்குள்ள பூருவான். எவ வந்தாலும் சரி அடிச்சு தூக்கிட்டு உள்ள பூருவான். வாடி வாடி வாடி. ஏம்மா, இவளுகளெல்லாம் பார்த்தா அடிச்சு நம்ம தள்ளுற மாதிரி இல்லை. இவளுகெல்லாம் அடிச்சு நம்மளை தள்ளிடுவாளுக போலம்மா. என்ன சண்டைக்காரிகளா இருக்காளுங்கம்மா.
அவளுக்கு இருந்தாலும் சரி இல்லாம போனாலும் சரிடி, என் வாயை வச்சு நான் எல்லாத்தையும் கிளி கிளி கிழிச்சு கழிப்பிடுவேன். ஒடியா 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 ஒடியா. அம்மா ஏம்மா எங்க அங்க போய்கிட்டு இருக்க? இங்கிட்டு கூட்டம் கம்மியா இருக்கு அதான். அம்மா அங்கெல்லாம் ஆம்பளைங்க நிக்கிறாங்கம்மா, நீ இங்கிட்டு வாமா. ஐயோ எனக்கு காசு வர அவசரத்துல கையும் உடல காலும் உடல ஓடி 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 நிக்க எவளாவது ஒருத்தி வந்து உள்ள பூந்துருவா, அதுக்குள்ள நம்ம பூந்துருவான். அனுமார் வாழ் நீளத்துக்கு எம்மா பெரிய கிரவுடு. ஐயோ ஐயோ ஐயோ. ஏடி ரேஷன் கடை குடுடி, போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன், சரியான கூட்டமா இருக்கு. அங்கெல்லாம் வந்தேன்னு வையி உன்னைய சாணி அமுக்கிற மாதிரி நசுக்கி தள்ளிடுவாங்க. சரியா, கம்முன்னு வீட்டோட இரு, நான் போயிட்டு வரேன். குடு 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 குடு. மத்த நாள்ல எல்லாம் ரேஷன் கடையில போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு வானா கையை நலிக்குது கால் வலிக்குதுன்ட்டு படுத்துருவ. இன்னைக்கு 3000 கொடுக்குறாங்கன்னே அப்படியே நாகத்தங்க போட்டு போறியா? இங்க பாரு, ஓன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மற்ற நாளெல்லாம் கூட்டம் இருக்காது, ஆனா இன்னைக்கு சரியான கூட்டமா இருக்கும். அங்க போனா உன்னை தக்காளி நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ நடந்து வர மாட்ட, உன்னைய நான் அள்ளி கட்டிக்கிட்டு தான் வரணும். ஏன் என்ன மட்டும் தான் நசுக்குவாங்களா? ஏன் நீ இந்த ஒற்றை குச்சிமா இருக்க? ஏன் உன்னை இடுப்பு வலும நொறுக்கி அனுப்ப மாட்டாங்களோ? இங்க பாரு, தேவையில்லாத பேச்சு வேண்டாம். குடு, டக்குன்னு போயிட்டு ஒடியாடுறேன். ஆசை வேற எங்கேயும் கொடுக்க மாட்டேன், உனக்கு தான் வந்து தருவேன். குடு. ஆமா, ஏற்கனவே ஒரு தடவை 2000 கொடுக்கும்போது இப்படித்தான் தாரேன்னு சொல்லிட்டு போனேன். 2 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்த, கேட்டா அது எங்கிட்டோ பறந்து போயிருச்சுன்னு. அதே மாதிரி இதுவும் பறந்து போயிடும். எதுக்கு? என்ன என்ன ஆச்சு? ஏன் இப்படி காலையிலே சண்டை? ரேஷன் கடையில 3000 பொங்க பரிசு தராங்கல்ல, போய் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காரு. மத்த நாள் ரேஷன் கடைக்கு போனா போக முடியாது, இதுக்கு மட்டும் அனுப்புவாங்களாமா. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் இந்த ஊர் உலகத்துல இருக்கியானே தெரியல. டிவில தான் அத்தனை தடவை போட்டு போட்டு காட்டினாங்களா 3000 தராங்க 3000 தராங்கன்னு. ஏன் உனக்கு தெரியாதா? ஊர்க்காரிகளே அங்கதான் இருப்பாங்க. ஆமா, என் வீட்டில் டிவி பார்க்குற மாதிரியே இருக்குது. என் மாமியார் கிளவி எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நாடகத்தையே போட்டு சலிக்கும். நமக்கு இந்த அடுப்படியே கதினாயிருது வேலை விட்டு போனோனையும். இதுலங்க இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஏன் யாருன்னு உனக்கு சொல்லலையா? யாரு சொன்னா? நமக்கு தான் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்களே எதையும். நல்லா இருக்கு போ. ஐயோ, இன்னைக்கே தராங்களா? எத்தனை நாள் தருவாங்களாம்? என்னன்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தரேனாங்களாமா. அதனால தான் நானும் இந்த இப்ப கிளம்புவான் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ காடை கொடு, நீ வேலைக்கு போ, நான் போய் வாங்கிட்டு வரேன்ட்டு ஓடி ஏற்றிட்டு இருக்காரு. ஐயோ, நானும் வேற இன்னைக்கு எனக்கும் தெரியாது. இந்த மனுஷன் இருந்திருந்தா கூட இன்னைக்கு அவரும் சென்ட்ரிங் போடுற வேலைனால அங்கே போயிட்டாரு. இப்போ நான் தான் போய் ஆகணுமா? சரி, நீ கிளம்பிக்கிட்டு நான் வீட்டில் போயிட்டு காடை எடுத்துக்கிட்டு வரேன். வேற என்ன எடுத்துட்டு வரணும்? ரேஷன் கார்டு மட்டும் போதும், பைய எடுத்துக்கிட்டு வா, ஓடுவான். இந்த ஒடியாந்துடுறேன். ஸோ எவளுமே சொல்லலையே, இது சிம்ரனுக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல. அடியே குடுடியே. பாரு, கடுப்பேத்தாக்கா கம்முனு போ, இல்லைன்னு வச்சுக்க இருக்கிற கோத்துல நல்ல கையை காலை முடிச்சு விட்டுருவேன். சரி, நீ ஏன் போய் வாங்கிட்டு வா. 3000த்துல எனக்கு 2000 ரூபாய் கொடுத்துரு, நீ 1000 ரூபாய் வச்சுக்க. வெள்ளம்ங்கிறது ஒருத்தன், விரல் சூப்புறது இன்னொருத்தனா, நல்லா வரும். ஏண்டி, மகளிர் உதவி தொகைன்னு 1000 ரூபாய் மாசம் வாங்கி வச்சுக்கிற, பொங்கல் பரிசுலயும் 3000 கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கிற. ஏல ஆம்பளைங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மனுஷனா தெரியலையா இல்ல பாவமா தெரியலையா? ஆமா, மாசம் மாசம் கொடுக்குற 1000 ரூபாயில நான் அப்படியே பட்டு புடவையா வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஆட்டையை போட்டுட்டு தானே போறேன். அப்புறம் என்ன? ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு. இது உனக்கு நல்லதுக்குள்ள சொல்லிட்டேன். சே, நம்ம ஆம்பளையா பிறந்ததுக்கு பதிலா ஒரு பொண்ணா பிறந்திருக்கலாம். எம்புட்டு சலுகை செய்யறாங்க, நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றது? சரி, எப்படியும் 3000 வாங்கிட்டு வந்து எங்கிட்டாவது ஒளிய வைப்பா. கரெக்டா பார்த்து நேக்கா எடுத்துட வேண்டியதுதான். ஏம்மா பரவாயில்லம்மா, அடிச்சு புடிச்சு பூந்துட்டம்மா. நான் யாரு? அந்த காலத்திலேயே அப்படிடி, இந்த காலத்துல விட்டுருவானா? அடியே நின்னுகிட்டே இருக்கிறா பாரு, வேகமா போடியே. உன் அவசரத்துக்குலாம் போக முடியாது, கூப்பிடும் போது தான் போகணும். அங்க அத்தனை பேர் நிக்கிறாங்கல்ல, இங்கே நிக்காத, தப்புண்டு வா, அப்பதான் போக முடியும். என் மேல அப்படி ஏறிக்கிட்டே வாவே, இடிச்சுக்கிட்டே போய் நிப்பியா? அவன் நவுந்து நெல்லு. நானும் அவனை அடிக்கிறேன், பின்னாடி உள்ளவங்க அடிக்கிறாளுங்க, பின்னாடி உள்ளவங்க கத்து. எப்பயும் சல்ல பிடிச்சதுங்களா இருக்குதுங்க. என்னம்மா உச்சி கொட்டிக்கிட்டு இருக்க? அங்கதான் அம்புட்டு இடம் இருக்குல்ல, அங்க நிக்க வேண்டியதானே, அப்படி இடிச்சுக்கிட்டே தான் வந்து நிக்கணுமா? ஏன் நானா தள்ளுறேன், அங்க உள்ளவளுக தள்ளுறாங்க. ஏடி அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் நிக்கணுமா? அங்கிட்ட இடம் தான் இருக்குல்ல, நவுந்து நெல்லுங்கடி. அப்படியே இடிக்கிறாளுங்க. யாரு? சும்மா என்கிட்ட இந்த வாய் பேசிட்டு இருக்காத, அப்புறமேட்டுக்கு அப்படியே அம்மிக்கல்ல வச்சு நச்சு விடுவேன். வாடி வா, இவ அம்மிக்கலை தூக்கி என் தலையில போட்டு நக்கிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. இங்க பாரு, ஆஞ்சு விடுவேண்டி, ஆஞ்சு விடுவேன். ஏ இந்த பொங்கல் தீபாவளி வந்துச்சுனாலே இவங்க தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குதே. ஏம்மா சண்டை போடாம இருங்கம்மா, சண்டை போடாம இருந்தா தான் காசு வாங்க முடியும். சும்மா இந்த கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா காசு வாங்க முடியாது சொல்லிட்டேன். இந்த கிழவி வந்து நின்றுக்கிட்டு தான் இந்த ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமாடி, நான் கிழவி, நீங்களாம் குமரி. பெரும் தொல்லையா இருக்குதே இதுங்க கூட. ஒரு லைனா நில்லுங்கம்மான்னு சொன்னா 2 லைனா நின்னுகிட்டு இருக்கீங்க. இந்த லைன்ல உள்ளவங்களுக்கு தான் தர முடியும், அங்கிட்டு நிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்னும் தரமாட்டேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா போய் லைன்ல நில்லுங்க.
யோ என்னைய அப்ப சும்மா கத்திக்கிட்டு கிடக்குறவன் நீ உனக்கு காசு கொடுக்க வேண்டியது உன் கடமை கொடுத்துதான் ஆகணும். நாங்க 10 லைனா இப்போ 15 லைனா கூட நிப்போம். ஐய பெரும் தொல்லையா இருக்கே அம்மா. வாங்கிட்டு போங்கம்மா வேகமா. எப்பா இப்பதாண்டி நவுறாளுக்கு முடியாடி என்னங்க இதுல கை ரேகை வைமா. ம் ஓகே. சீக்கிரம் வச்சுட்டு காசு வாங்கிட்டு போடி. போன இங்கே நான் படுத்துக்க போறேன். வாய மூடிட்டு இருந்து சொல்லிட்டேன். ஆமா வாங்கம்மா வேகமா. உங்க பரிசு கொடுக்கல ஏம்மா அந்த அம்மா தருமா. அந்த அம்மா கிட்ட கரும்பு இதெல்லாம் வாங்கிட்டு போமா. அண்ணே ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க. வச்சாச்சுனே. சரி இருங்க. நாங்க 3000 ஃபிங்கர் பிரிண்ட் வைமா. விழுந்துச்சு தானப்பா. காசு கொடு. ஏம்மா கையை நல்லா தேய்ச்சிட்டு வைமா. கை ரேகை விழுகல. இரேகா விழுகலையா? அவளுக்கு விழுந்துச்சு எனக்கு விழுகலன்ற என்னையா போய் சொல்றியா? வாங்கிட்டு போய் சொல்லி எனக்கு என்னம்மா வரப்போகுது. கை ரேகையை ஒழுங்கா வைமா. ஏம்மா சீக்கிரம் வையுமா. என்னங்கடி இது அவளுக்கெல்லாம் விழுகுது எனக்கு விழுகல. சரியா? ஏற்கனவே மண்டை வலியா இருக்கு. ஏம்மா கை ரேகை விழுகலம்மா. அந்த கையிலயாவது வைமா. என்னங்க நீங்க அந்த காலத்துல மாதிரி நோட்ல எழுதிட்டு கொடுப்பீங்களா? அதை விட்டுட்டு கை ரேகை கால் ரேகைன்னு. ஐயோ விழுந்துச்சா? விழுகலாமா? இன்ன வரைக்கும் கால் கடுக்க அங்க நின்று வந்தேன். வந்து பக்கத்துல வந்தோடனே கை ரேகை விழுகல கால் ரேகை விழுகலன்னு. அப்ப இவ்வளவு நேரம் நான் காத்து கிடந்தேன். நான் என்ன இழுச்சவாயா? ஐயோ ஏம்மா விழுகலனா விழுகல. உன் வீட்ல இருந்து யாரையாவது வர சொல்லு. அவங்க வச்சா வேணா வாங்கலாம். இன்ன வரைக்கும் நான் நின்னதுக்கு அந்த 3000 வாங்க முடியாது. முடியாதுமா. என்னங்கடா உங்க கூட பெரிய அக்கப்போரா இருக்கு. இவ்வளவு நேரம் நிக்கிற வரைக்கும் சொல்லாம இப்ப சொல்றியா? உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்கா? ஏமா அப்ப நீ வாங்கிட்டு போறியா இல்லையா? கொடுத்தா வாங்கிட்டு போக மாட்டேனா? கொடுக்க மாட்டேன்னா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இங்க பாருங்க கை ரேகை விழுகாம கொடுக்க முடியாது. வேற யாராவது வந்து வாங்க சொல்லுங்க. போங்க அப்ப. ஏனே கொஞ்சம் பார்த்து வைமாமா. நல்ல கையதை தொடச்சிட்டு வையம்மா. எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்குது. ஏதோ என் காசு ஆட்டையை போடணும். கிளவி வயசான ஆளு ஏமாத்தி புள்ளான்னு நினைச்சு நீ இந்த மாதிரி பண்றேன்னு நினைக்கிறேன். கேஸ் கொடுத்து போடுவேன் பாத்துக்க. நீ கேஸ் கொடு இல்ல கோர்ட்டுக்கே கொடுப்போ. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. போமாங்கிட்டு. ஐயோ நமக்காவது விழுந்துடணும் கடவுளே. 3000 வச்சு என்னென்னமோ கனவு கண்டு வந்தேனே. இந்தாமா அமௌண்ட். அங்க போய் பொங்கல் ஜாமான் வாங்கிட்டு போமா. ஏம்மா 3000 கொடுத்துட்டாங்கம்மா. பொங்கல் ஜாமான் வந்துருச்சுமா. ஏடி என் வயிற்றுல கொட்டிக்காதடி. கம்முன்னு போயிரு. மும்பிட்ட நேரம் கால் கடுக்க நின்று அடிச்சு பிடிச்சி உள்ள பூந்ததுக்கு இன்னும் கை ரேகை விழுகல கால் ரேகை விழுகலன்னு சொல்லிட்டு அனுப்புறான். உனக்கெல்லாம் காசு கொடுக்கணும் எனக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான். ஒருவேளை கூட்டத்துல நீ ஓவரா வாய் பேசுறேன்னு சொல்லி ஒருவேளை இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்களோ. எது அப்படி சொல்லியிருப்பாங்களா? அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு போய் யாரும் வாங்க முடியாது. இப்பயே உள்ள போறேன் பாரு. ஏம்மா உனக்கு வச்சது அவ்வளோதாம்மா. வாமா போவான் வீட்டுக்கு. இல்லைன்னு வையி இந்த 3000 என் புருஷன் வாங்கிக்குவது. டேய் 3000 வந்து உனக்கு 1500 எனக்கு 1500 சொன்னேன்லடி. இப்போ உன் காசு வந்து அப்படியே போற பாத்தியா? கைரேகை உழுகல அப்புறம் என்ன பண்றது? ஐயோ ஆண்டவனே எனக்கு இல்ல போச்சு. சரி ஒடியா அங்க துணி கடையில போய் அந்த 3000 வச்சாலே எடுத்துட்டு போவோம். ஏண்டி அடுத்தவன் வயிறு எம்பிட்டு காஞ்சாலும் பரவாயில்ல. உன் வயிறு நிறையணும். நல்ல எண்ணம்டி. சரி வா போற வழியில ஃப்ரூட் மிக்சர் இருக்கும் வாங்கி தாரேன். 2 பேரும் லபுக்குன்னு குடிச்சிட்டு போவோம் வா. எனக்கு இல்ல 3000 எனக்கு இல்ல. ஐயோ அம்மா. ஐயோ அப்பாடா. ஐயோ கார்டு எடுத்துக்கிட்டு போவோம். எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு வேற தெரியலையே. என்ன ஏன் இப்படி ஓடி வரீங்க? ஏல உனக்கு தெரியாதா? பொங்க பரிசு 3000 தராங்களாமா. அத்தான் வாங்க போறதுக்கு தான். அப்படியா? குடுக்குறாங்களா? ஆமாடி. ஐயோ இன்னைக்கு என்ன பார்த்தா குடுக்குறாங்க? இன்னைக்கு வேற அங்க வேலை வேற கிடக்கே. நான் போய் அங்க சீட்டு போட்டு வைக்கிறேன். நீ வேணா வா. கரெக்டா அங்க போற நேரத்துல கூப்பிடுறேன். நீ வந்து வாங்கிட்டு போ. சரிக்கா அப்படின்னா நான் கார்டு தாரேன். நீங்க போகும்போது எடுத்துட்டு போங்க. போயிட்டு அங்க நில்லுங்க. பக்கத்துல போகும்போது சொல்லுங்க. நான் அப்படியே ஓடியாந்துடுறேன். சரி நான் இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு கார்டு எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன வாழ்க்கை வேலையே செய்ய முடியலையே. வர்கீஸ் வந்ததுல இருந்து உட்காந்துக்கிட்டே இருக்க. அண்ணன் வந்தா திட்ட போறாரு. அந்த சிமெண்ட் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாரு. எடுத்து வையே. என் வேலையை எனக்கு பார்க்க தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. இங்க பாரு அண்ணன் வந்தா திட்ட போறாரு. போய் வேலையை பாரு. அங்க பாதி மூட்டை ஏத்தியாச்சு. அந்த 2 மூட்டையாவது ஏத்தி வை. அண்ணனாவது காதல் கண்ணனாவது. கேரு என்கிட்ட இந்த திமிர் பேச்சு பேசுறதெல்லாம் வச்சுக்காத. நீ எல்லாம் இப்ப வந்து ஜூனியர். நான்லாம் உனக்கு சீனியர். சரியா? அதனால என்கிட்ட நீ வேலை சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்க. அம்பிட்டு தான் வேலையை விட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் நான் தான். அப்படிங்களாண்ணே? அப்ப என்னையும் கொஞ்சம் வேலைக்கு சேர்த்துக்கிறீங்களா? இன்ன வரைக்கும் அண்ணனாவது காதல் கண்ணனாவதுன்னு இப்ப என்னடா அண்ணன் போடுற அண்ணன் வேலை செய்யடானா உட்காந்து கூட வெட்டி நாய் அடிச்சுக்கிட்டு இருக்க நீங்க. அடே படுபாவி பயலே, இன்ன வரைக்கும் இப்படி கோத்து விட்டுட்டு நிக்கிறான் பாத்தியா? வேலை செய்யறவனையும் வேலை செய்ய விடாம பண்ணிக்கிட்டு இருக்க.
ஒழுங்கா நமக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம ட்ரைனிங் ஆயிட்டு நம்ம ஒரு வேலை வெட்டி எடுத்து போட்டு பாப்போன்றது இல்ல. எப்படிலாம் என் பொழப்ப கெடுக்கலானே வந்தியா நீ? அடிச்சேன்னு வையி உள்ள இறங்கிருவ போடா. ஏய் என் வழியில நீ ரொம்ப சீன்ற, ரொம்ப குறுக்க வார, அப்புறமேட்டுக்கு உனக்கு இது சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணே லூசு பைய வேலை செய்யணானா வெட்டி நாய் அடிச்சிட்டு இருக்கான். ஐயோ கூட்டம் வேற எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. என்னடா இது எங்கே இருக்கு? இங்கே தானே வச்சேன் போன மாதம் ரேஷன் ஜாமான் வாங்கிட்டு. இந்த இடத்துல இல்லை, வேற எங்கே இருக்கு? என்னடா ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இந்த வீட்டில் யாரும் ரேஷன் கார்டை எடுத்துகிட்டு போய் ரேஷன் ஜாமான் வாங்கினதில்லை. அப்படின்னு வந்து நானே தான் எடுப்பேன், நானே தான் வைப்பேன். இங்கிட்ட வச்சது எங்கே போகும்? என்னடா ஒரு கூத்தா இருக்கு. அவர் எதையும் எடுத்தார என்னன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ சொல்லு பத்திரகாளி. ரேஷன் கடையில் 3000 தானாங்களாம்மா. ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவோன்னு பார்த்தேன். இது பீரோவில் ரேஷன் கார்டு இல்லை, எடுத்தீங்களா? நான் எதுக்கு எடுக்கிறேன்? எனக்கு வேலை இல்லையா அதை எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு? நீங்களும் எடுக்கலையா? என்னங்க இது, ஜாமான் வாங்கிட்டு இங்கே தான் வச்சேன், காணோம். நல்லா பாரு, அங்கதான் எங்கேயாவது வச்சிருப்ப. நீ ஒரு கை மறந்தாலும் இங்க வச்சுவிட்டு அங்க தேடுவ. இல்லைங்க, நேற்று கூட துணியெல்லாம் துவைச்சு மடித்து வைக்கும்போது பார்த்தேங்க, இருந்துச்சு. இப்போ பார்த்தா இல்லை. என்னடா ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கு என்ன கையை காலம் முளைக்குது தனியா எந்திரிச்சு போறதுக்கு? நானும் எடுக்கல, பிள்ளையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த தடிமாடு நல்ல நாள்லயே ஒரு வேலை செய்ய மாட்டான். அவன் ரேஷன் கார்டு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்க அம்மா பீரோ திறந்துட்டு இருந்துச்சு. அட ஆமா, உங்கள் அம்மா தான் இந்த வேலையை பார்த்துருக்கு. அதுதான் பாவாடை எடுக்கிறேன் துணி எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் எதையோ எடுத்து சொருவிக்கிட்டு போணுச்சு. சரி, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன், நீங்கள் பாருங்கள், வைக்கிறேன். சரி சரி. கிளவி இதை என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குதே. ஒரு வேலை சொன்னால் கையை வலிக்குது கால் வலிக்குதுன்னு வேண்டியது, காசு வாங்குறதுக்கு மட்டும் இங்கேருந்து போக வேண்டியதா? எப்படியும் அங்கே தானே இருக்கும். ரேஷன் கடைக்கு வரேன், அங்கே வந்து வச்சுக்கிறேன். அதான் காசு வர விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எதுக்கு தான் இதுக்கு இந்த கிழவிக்கு இந்த கெட்ட புத்தினே தெரிய மாட்டேங்குது.